ஓகே. ஓகே. இப்ப இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் இந்த வாரம் ஆக்சுவலி போன வாரம் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, 2 மோட்ல ஒர்க் பண்றத பார்த்திருந்தோம். ஒண்ணு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் விச் இஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட். எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம ஃபுல் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஒர்க் பண்றது. பட் இன்னொன்னு 2வது என்ன அப்படின்னா, ரெடியூஸ்டு டிஸ்ட்ராக்ஷன் ஒர்க்கிங் மோட். ஏன்னா எல்லா டைமுமே நம்ம எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே ஹைப்பர் ஃபோக்கஸ்லயே ஒர்க் பண்ண முடியாது. சில சமயம் நம்ம டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணணும். மத்தவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கொலாபரேட்னா மத்தவங்களோட கம்பைன் பண்ணி 4, 5 பேர்ட்ட டேட்டா வாங்கி எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப வந்து நம்ம அப்படியே ஃபோனே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும் போய் தனியா உட்கார முடியாது. ஸோ அது வந்து ரெடியூஸ்டு டிஸ்ட்ராக்ஷன் மோடு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட்ல வந்து ஒரு கொஞ்சம் சஜஷன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா டோட்டலாவே டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட்ல இருக்கணும் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் அது வர்றதுக்கு முன்னாடியே தட்டி விடணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு சீக்ரெட். ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஃப்ரீடம்னு ஒரு ஆப் சொல்றாங்க. ஹோல்டு டர்க்கி அப்படின்னு ஒரு ஆப் சொல்றாங்க. ரெஸ்கியூ டைம் அப்படின்னு ஒரு ஆப் சொல்றாங்க. ஓகே. ஆமா. இந்த 3 ஆப் சொல்றாங்க. இந்த 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 ஆப் எல்லாமே பெய்டு ஆப் தான். ஆனா ட்ரையல்ஸ் வந்து ஃப்ரீயா தராங்க. ஆனா பெய்டு ஆப். இதெல்லாம் வந்து மந்த்லி கொஞ்சம் பணம் கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இல்ல. நீங்க வந்து அந்த பணத்துல ஒர்க் பண்ணி நம்ம எடுத்துட முடியும். நார்மலா இருக்கிறத விட இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஹையா இருக்கிறதுல நம்ம இந்த ஃபியூ டாலர்ஸுக்கு மேலே சம்பாரிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ஆத்தரோட தாட். இல்ல உங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து சில இடத்துல சில ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஐ திங்க் இட்ஸ் ஃபார் ஃபயர் வால்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் இருந்துச்சுன்னா வைஃபை கேபிள் நெட் வைஃபையே கூட ஆஃப் பண்ணிடுங்க. வைஃபை உங்களுக்கு உங்களுக்கு சிஸ்டம்க்கு வைஃபை கனெக்ட் ஆகாம கூட தூக்கி விட்டுருங்க. ஸோ தட் நீங்க வந்து டக்கு டக்குன்னு எந்த நியூஸ் மீடியா சோஷியல் மீடியா ஆப் அதுக்குள்ளலாம் போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ரப்ட்லி வைஃபை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த வைஃபை இல்லாம அப்புறம் இந்த பிளாக்கர்ஸ் அதாவது இந்த ஃப்ரீடம் ரெஸ்கியூ டைம் அந்த மாதிரி பிளாக்கர்ஸ் அதாவது பாதி ஆப் வந்து அது பிளாக் பண்ணிடும் வெளியில வர்றதுக்கு இல்லாம. ஐ மீன் வெளில வர்றதுக்கு இல்லாமன்னு இல்லை ஓபன் பண்றதுக்கு இல்லாம ஆப் பிளாக்கர் வந்து நிறைய ஆப்ஸை பிளாக் பண்ணிடும். அப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ரெஸ்ட்லெஸ் ஆகும் மனசுக்குள்ள ஆகதான் செய்யும். போனை வந்து பார்க்காம வைக்கும்போது நிறைய டெய்லி நம்ம பார்க்குற சோஷியல் மீடியா ஆப் யூடியூப் இந்த மாதிரி வாட் எவர் ஆப் உங்களுக்கு ப்ரொடக்டிவா இல்லாத ஆப் எல்லாம் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும் ஒரு ஆன்சியஸ்னஸ் வரும் ஒரு மாதிரி ஒரு பதட்டம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிளஸ் நீங்க வந்து ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதை பார்க்காம இருக்கும்போது இன்னும் ஒரு மாதிரி ஆகி நம்ம எடுத்து பார்த்துருவோம். பட் ஆனா அது வந்து நம்ம ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள வச்சு கண்ட்ரோல்டா இருக்கணும். அப்போ வந்து நமக்கு எனர்ஜி ரொம்ப சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு கெட் அவுட் ஆஃப் த ஆஃபீஸ்ன்னு சொல்றாரு. இப்போ உங்க ஆஃபீஸ்ல வந்து ஆஃபீஸ் உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் நம்மளோட சீட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் போறது வந்து சாரி நம்ம சீட்லயே உட்காந்துட்டு நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட்ல போய் ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சீட்ல இருக்கோம்னு பார்த்தாங்க அப்படின்னா ஆஃபீஸ்ல நம்ம கிட்ட வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தனியா போய் யாரும் நோட்டீஸ் பண்ணாத ஒரு சீட்ல உட்கார்றது. இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆஃபீஸ் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இடத்து போய் உட்கார்றது. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளியா தள்ளி போய் உட்கார்றதும் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Be thoughtful and don't underestimate or overestimate the social costs of your distraction free mode அப்படின்றாரு. ஓகே. இப்ப டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட்னா என்ன பண்ணுவோம் நம்ம யார்கிட்டயுமே பேச மாட்டோம். தனியா போய் உட்கார்ந்துருப்போம். எந்த ஃபோன் காலையுமே எடுக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட எனர்ஜி நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமோ இல்ல எந்த வேலையை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை பண்றதுல மட்டும்தான் போடுவோம். ஸோ இப்ப என்ன ஆகும்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம இந்த மாதிரியே நிறைய டைம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கொலீக்ஸ் எல்லாம் நம்ம அனாய்டா கொலீக்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது கொஞ்சம்
இரிட்டேட்டடா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. நிறைய டைம் வந்து நம்ம வந்து ஷட் ஆஃப் பண்ணிட்டே இருக்கோம் மத்தவங்கள்ட்ட இருந்து அப்படின்னா, அது வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு வந்து ஒரு 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 விதமான என்னையா இவங்க அவைலபிளாவே இருக்க மாட்டாங்க, இவங்க போனே எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுதான் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஷட்டிங் ஆஃப் யுவர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஷட்டிங் ஆஃப் யுவர் யூ ஃப்ரம் யுவர் கோவொர்க்கர்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும். ஆம், நம்ம என்ன சொல்றது மத்தவங்கள இக்னோர் பண்றோம்னு ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை நீங்க கொஞ்சம் கன்சிடரும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. பட் அதுக்காக டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் த சோஷியல் காஸ்ட் அப்படின்றாரு. நம்ம வந்து ஒரு 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 ஹாஃப் டே ஃபோன் எடுக்காம இருக்கிறோம் அப்படின்னா ப்ராபப்ளி நமக்கு அதுக்கான சோஷியல் காஸ்ட் இருக்கும். சோஷியல் காஸ்ட்னா அப்போ ஃபோன் பண்ண அப்போ நம்மள ரீச் பண்ண முடிஞ்சவங்க ரீச் பண்ண முடியாம போகலாம். அவங்க நமக்காக வெயிட் பண்ணி நம்மள திரும்ப நம்ம ரிவர்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். அதுல வந்து எமர்ஜென்சிஸ் கால்ஸ் வரலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதெல்லாம் தான் சோஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சோஷியல் காஸ்ட் வந்து அதுக்குன்னு ரொம்ப ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டாம். எப்பவுமே வந்து நம்ம அவைலபிளாவே இருக்கணும் பீப்புளுக்கு அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சிக்காக பீப்புள் நம்மள ரீச் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சான்சஸ் தான். 100% ஆஃப் த டைம் அவங்க வந்து எல்லா கால்ஸுமே ஒரு எமர்ஜென்சி காலா நமக்கு வரப்போறது கிடையாது. அதனால நீங்க கொஞ்சம் அத சோஷியல் காஸ்ட் ஓவர் எஸ்டிமேட் பண்ணாம கொஞ்சம் திங்க் பண்ணி நடந்துக்க சொல்றாரு. இன்னொன்னும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு இமெயில் வந்த உடனே, ஐயையோ! இவங்களுக்கு ரிப்ளை குடுத்தாகணுமே! ஒரு மெசேஜ் வந்த உடனே, ஐயையோ! இவங்களுக்கு குடுத்தாகணுமே! அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஒரு அர்ஜென்சி வருது இல்லையா? அந்த அர்ஜென்சிய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வேற ஏதாவது வேலை முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா, 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த மீட்டிங் போகுது அப்படின்னா, அந்த டைம்ல இதே கிளையண்ட்ஸ், இதே ஃபோன் கால்ஸ், இதே மெசேஜஸ் நீங்க ரிப்ளை பண்றது கிடையாது. ஒரு 2 மணி நேரம் உங்க வேலைய முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயி வந்து தான் ரிப்ளை பண்றீங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கும்போது மட்டும் ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் ஃபாஸ்ட்டா போய் ரிப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? அத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ உங்களோட கோவொர்க்கர்ஸ், கொலீக்ஸ் யாருக்கெல்லாம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்ல யாருக்கெல்லாம் நீங்க அவைலபிளா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க வந்து நீங்க எவ்ளோ அவைலபிளா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத விட கம்மியா தான் நீங்க அவங்களுக்கு தேவைப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப யாராவது எனக்கு கால் பண்றாங்க, இல்ல யாராவது உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னா, இம்மிடியட்டா ரிப்ளை குடுத்தாகணும். இம்மிடியட்டா அது பண்ணி ஆகணும். அவங்களுக்கு நம்ம அவைலபிளா இருந்தாகணும் அப்படின்னு நாம ஒரு நெனைப்போம் இல்லைங்களா? அந்த நெனப்பு தான் அதிகமே தவிர, ஆக்சுவலா அவங்க வந்து நம்மள அவ்ளோ சீரியஸா பீப்பிள் வந்து நமக்கு பீப்பிள்க்கு வந்து நம்ம தேவைப்படுறது இல்ல. பீப்பிள் கேன் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எக்ஸாக்ட்டா இதே எக்ஸாம்பிள சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்ன்னு நெனைக்கிறேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருக்காருன்னா, "யுவர் கோவொர்க்கர்ஸ் நீட் யூ அ லாட் லெஸ் தேன் யூ திங்க் தே டூ" அப்படின்ட்டு இருக்காரு. ஆ நம்ம வந்து மத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு நாம நெனைச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஆக்சுவலி அத விட கம்மியா தான் மத்தவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோம். அதனால நீங்க ஃபாஸ்ட்டா போய் எல்லாத்துக்கும் இம்மீடியட்டா ரிப்ளை பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கும்போது கில்ட் இல்லாம ஃபோன தள்ளி வச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ட்ரீட் யுவர் செல்ஃப் அப்படின்றாரு. ஒன்ஸ் வந்து இப்ப ஸ்டார்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எல்லா அ சோசியல் மீடியா ஆப் எனக்கு வந்து ஜெனரலாவே சோசியல் மீடியா ஆப்ஸ் வந்து நான் பெருசா போமாட்டேன். பட் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா யூடியூப்ஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆயிடுப்பாங்க. இன்ஸ்டா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. Facebook செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல சும்மா எடுத்து வாட்ஸ்அப் செக் பண்றது ஐ திங்க் நானும் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபோன் எடுத்து செக் பண்ணிட்டே இருக்கிறவங்க வந்து, சடனா ஃபோனே யூஸ் பண்ணாம உட்கார்ந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர ஆன்ஷியஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆன்ஷியஸ் அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகும். ஐயோ! நெறைய ஃபோன் வந்திருக்குமா? ஆ ஃபோன் நான் மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமா? அப்படிங்கிற கில்ட் ஃபீலிங் எல்லாம் வரும். ஸோ நெறைய அந்த அந்த மைண்ட் வந்து உங்கள மேனிபுலேட் பண்ணும். அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 1 ஹவர் நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கீங்க. 1 ஹவர் வந்து நீங்க எந்த ஃபோனும் எடுக்காம இருக்கீங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஆப்பும் பார்க்காம இருக்கீங்க. இல்ல எந்த ஒரு நியூஸ் ஆப்பும் யூசுவலா நீங்க ஃபோன்ல என்னென்ன பண்ணுவீங்களோ, எதையுமே பண்ணாம ஃபோன தள்ளி வச்சுட்டு 1 ஹவர் நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருந்துட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் ஃபோன எடுத்துக்கிட்டு ட்ரீட் யுவர் செல்ஃப்.
ட்ரீட் யுவர் செல்ஃப்னா சாப்பிட்ற ட்ரீட் இங்க மீன் பண்ணல. போனை எடுத்துக்கிட்டு எதெல்லாம் பிளாக் பண்ணி எதெல்லாம் பார்க்காம ஒரு 1 hour நீங்க கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஜாலியா பார்த்து முடிச்சிருங்க ஒரு 1/2 hour அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆரம்பத்துல. என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ, என்னென்ன ஃபோன் கால்ஸ் பேசணுமோ எல்லாமே கொஞ்சம் மைண்டுக்கு கொடுத்துருங்க ஸ்டார்டிங்ல. அப்புறம் ஆனா நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போக போக உங்களுக்கு அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஓகே. பட் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்கும். பிளஸ் இம்பல்சிவா இருக்கும். இம்பல்சிவ் அப்படின்னா இப்ப போன் வந்தோடனே நம்ம அட்டன் பண்ணி ஆகணும், மெசேஜ் வந்தோடனே நம்ம ரிப்ளை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு அவசர கதியா நம்ம வந்து போன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதை யோசிக்கணும். ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பிளான் பண்ணி தான் போகணும். அந்த இம்பல்சிவ்னஸ் நம்மள வந்து போன் எடுத்து பார்க்க வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி கூட குடிச்சிட்டு போங்க. ஸோ தட் உங்களோட ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட வந்து ஆஹ் செயல்படுத்துறதுக்கு இந்த காஃபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹைப்பர் இப்ப நமக்கு ஒரு டீம் இருக்கு. நாம வந்து ஒரு ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணாதான் அடுத்தடுத்த பிளான்ஸ் டிவைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸ் இதுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டீம்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஒர்க் பண்ணாதான் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க டீமுக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடு போட்டு கொடுங்க. ஸோ தட் நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட்ல இருக்கும்போதும் அவங்களால ரிலேட் பண்ண முடியும், வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு புக்கு சொல்றாரு, டேல் பேட்ரிஜோட பீப்புள் ஓவர் ப்ராஃபிட் அப்படிங்கிற புக்கு. அந்த புக்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட ஆபீஸ்ல எல்லா டேபிள்லயும் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் கொடுத்திருப்பாரு, டேபிள் லேம்ப். அப்புறம் ஸ்குவர்ட் கன்ஸ் அப்படின்னா அந்த கன்னை போட்டு அந்த பபிள்ஸ் வாட்டர் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி. சோ ஒரு ஸ்குவர்ட் கன்னும் ஒரு லேம்பும் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா அந்த லேம்ப் யார் யாரெல்லாம் வந்து யார் யார் டேபிள்லாம் அந்த லேம்ப் ஆன் ஆயிருக்கோ இட் மீன்ஸ் அவங்கலாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்காங்க. அவங்க டேபிளுக்கு நம்ம போக கூடாது, போனாலும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த லைட் ஆன் ஆயிருந்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, அதையும் மீறி நம்ம அவங்கள்ட்ட கேட்கறோம் அப்படின்னா அவங்க அந்த வாட்டர் கன் எடுத்து நம்மளை சுட்டுட்டு நம்ம அவங்க பண்ற வேலையை கண்டினியூ பண்ணலாம். இந்த ரூலை வந்து அவர் ஆபீஸ்ல கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள மோட்ல போக போக அது ரொம்ப அடிக்டிவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடிக்டிவ் அப்படின்னா எந்நேரமும் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு எந்நேரமும் அந்த ஃபுல் ஃபோக்கஸ் மோட் டேஸ்ட் பண்ணவங்க அதுலயே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, 3 ஹவர்ஸுக்கு மேல அந்த லைட் எரியக்கூடாது அப்படிங்கிற ரூலை செட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் வந்து டீமுக்கும் அடிக்டிவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட என்விரான்மெண்ட், நீங்க ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட், நீங்க உட்காந்து ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட் எப்படின்னு பார்க்க சொல்றாரு. உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கு, அங்க யாரும் ஈஸியா வர முடியாது அப்படின்னா நீங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஆனா நீங்க ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றீங்க, அங்க வந்து நம்மளோட கலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க, வராங்க போறாங்க, ஏதாவது ஹெல்ப்னா வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் ஓப்பன் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் அப்படிங்கிறது வந்து சேலஞ்சா தான் இருக்கும். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து அப்படியே டோட்டலா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு 24 ஹவர்ஸ் அதுலயே மூழ்கி போறது மட்டும் ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது எப்படின்னா நம்மளோட எங்கெங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற தடைகளுக்கு தகுந்த மாதிரி நாம அடாப்ட் ஆயிக்கணும். அதுவும் ஒரு ப்ரொடக்டிவிட்டி ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எப்போ வந்து ஆம், ஆம், வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட்ல ஒர்க் பண்றோமோ அப்போ வந்து நமக்கு ஒரு பயங்கர ரிலீஃப் கிடைக்கும் மென்டலா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா மென்டலா ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாம இருக்கும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அட் அ டைம்ல பண்ணாம இருப்போம். ஸோ நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். மென்டலா ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரிலீவ்டா ஃபீல் ஆகும். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா
இந்த கான்ஸ்டன்ட் வேலிடேஷன் ஃப்ரம் சோஷியல் மீடியா ஆப்ஸ் அண்ட் ஆல் தோஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆப் பாக்குறோம், அந்த ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கோம், அந்த ஆப் அடிக்டிவா நம்மள எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணி அந்த பேட்டர்னை பிரேக் பண்றோம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்னால வர ஸ்ட்ரெஸ் வராம இருக்கும். உதாரணத்துக்கு அன்னைக்கு போன செஷன்ல நம்ம பேசியிருந்தோம், இந்த ட்விட்டர் அந்த மாதிரி ஃபேஸ்புக் எல்லாருமே வந்து நம்ம பீப்புளோட அந்த வேலிடேஷன், அதாவது வேலிடேஷன் சீக் பண்றது, ஒரு ஒரு அங்கீகாரத்துக்காக எல்லாருமே நினைப்போம் இல்லைங்களா? அத வீக்னஸ், அந்த வீக்னஸ வந்து அவங்க அந்த ஆப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீக்னஸ் வந்து அந்த ஆப்ல கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, நீங்க போட்ட போஸ்ட் 10 பேர் பார்த்துட்டாங்க, நீங்க போட்ட போஸ்ட் 20 பேர் லைக் பண்ணிருக்காங்க, இவங்க லைக் பண்ணிருக்காங்க, அவங்க லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிடேஷன் சீக் பண்ணி தர்றது. நம்ம நம்ம நம் நம் நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட போஸ்ட்டுக்கெல்லாம் பாருங்க ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள பண்ண இட்ஸ் சைக்கலாஜிக்கலி நம்ம அதை எடுத்து எடுத்து பாக்குறோம். யாருமே லைக் பண்ணலன்னா கூட யாராவது லைக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக எடுத்து எடுத்து பாக்குறோம். இது பியூர்லி நம்மளோட சைக்கலாஜிக்கல் வீக்னஸ அவங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஸ் எல்லாமே, ஆப்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மென்டலா ஓவர்வெல்மிங்கான ஒரு விஷயம். ஸோ எதெல்லாம் வந்து உங்களோட கம்பெனிக்கு, உங்களோட வளர்ச்சிக்கு, உங்களோட பர்சனல் growthக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஸ் எல்லாம் அப்படியே போன்ல இருந்து டெலீட் பண்ணுங்க. அப்படி அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஆப்ஷன் சொல்லியிருக்காரு, நான் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்படியே போன்ல இருந்து டெலீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எமோஷனலா ஓவர்வெல்ம் ஆகுற ஒரு ப்ரெஷர் இருக்காது. எமோஷனல் ஓவர்வெல்ம் அப்படின்னா நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபேஸ்புக்கோ யூடியூபோ கண்டினியூஸா பார்த்துட்டு அப்புறம் பாருங்களேன், அதுக்கப்புறம் பிரெயின் வந்து மனசுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது, பிரெயினுக்கும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. ஏன்னா அந்த 1 ஹவர்ல டிஃப்ரெண்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து நம்ம பிரெயின்ல போட்டிருப்போம். டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கு தகுந்த டிஃப்ரெண்ட் டேட்டாவை பிரெயின் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து, இப்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு சாப்பாட்டுல இட்லி ஒரு பிளேட்ல வந்து சிம்பிளா 2 விஷயம் இருக்குன்னா ஈஸியா அதை பார்த்து நம்ம சாப்பிட முடியும். ஒரு 50 விஷயம் இருக்கு அப்படின்னா நம்மளால எதுவுமே அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரெயினுக்கு ஓவர்வெல்மிங் அப்படின்னா இட்ஸ் டூ மச்சா போறது. அப்படி போறதுனால நமக்கு அடுத்த செவரல் ஹவர்ஸ்க்கு நமக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற அட்டென்ஷன் ரெசிடியூ, அதாவது ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மைண்ட் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை மைண்டுக்குள்ள போட்டோம் அப்படின்னா எப்போ எவ்வளவு நேரம் டைம் எடுத்து பிரெயின் காம் டவுன் ஆகும்னே நமக்கு தெரியாது. ஸோ நம்மள வந்து ஈஸியா நம்ம லைஃபை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஈஸியா வந்து நமக்கு யூஸ் ஆகாத ஆப்ஸ், அவங்களோட ட்ரிக்கி ஃபீச்சர்ஸ், நம்மளோட சைக்காலஜியை படிச்சு அவங்க பண்ண ஒரு ட்ரிக்கி ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம ப்ரோன் ஆகி, அந்த ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம அடிமையாகி நம்ம லைஃபையே நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ரூத்லெஸ்ஸா எதையுமே யோசிக்காம எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட யூஸ் ஆகாத ஆப்னு நம்ம நினைக்கிறோமோ, எதெல்லாம் வந்து உங்களோட சக்சஸ்க்கு ஹெல்ப் ஆகாத ஆப்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு போன்ல இருந்து டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி டெலீட்டே பண்ண முடியாது, அதுதான் நமக்கு ஜாப் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் சொல்றாரு, அது வரும்போது நான் சொல்றேன். இப்படி இருக்கும்போது என்னன்னா மைண்ட்லெஸ்ஸா பிஸியா இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். எப்ப பாரு போன் எடுத்து பார்த்துட்டு மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லாம நீங்க ரிலாக்ஸ் ஆகி கான்பிடென்ட்டா நீங்க என்ன பண்றீங்களோ அதுல வந்து எஃபோர்ட் போட முடியும், ராதர் தேன் மைண்ட்லெஸ்லி பிஸி அப்படின்னு சொல்றாரு. மைண்ட்லெஸ்லி பிஸினா நம்ம என்ன பண்றோம்னே தெரியாம நம்ம பிஸியா இருப்போம். நம்ம பயங்கர பிஸியா இருப்போம், ஆனா எதுவுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டோம். சோ அதுதான் மைண்ட்லெஸ்லி பிஸி. இப்ப இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட், இந்த மாதிரி போன் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வருதோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி நம்ம ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகும்போது நம்ம லைஃபே மீனிங்ஃபுல்லா மாறும், நம்ம ஒர்க் மீனிங்ஃபுல்லா மாறும். இன்டர்ன் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம மீனிங்ஃபுல்லா மாத்த முடியும். நம்மளோட ஒர்க், நம்மளோட லைஃப், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து மீனிங்ஃபுல்லா மாத்த முடியும். அண்ட் ஸ்டார்டிங்ல இதுக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும், ஆனா போக போக உங்களோட ஹைப்பர் ஃபோக்கஸ் டைம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட் அ டைம்ல பண்ணிட்டு இல்லாம ஒரு விஷயத்த மட்டும் சூஸ் பண்ணிட்டு போய் தனியா உட்காந்து அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க பிரெயின் வந்து நல்லா ஸ்லோ டவுன் ஆகும். அந்த அந்த ஆப்ஸ் கொடுக்குற அந்த அர்ஜென்சி இருக்கு பாருங்க, இதை பண்ணும் அதை பண்ணும் அதை பண்ணும், அந்த பிரெயினை வந்து டக்கு 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 டக்குன்னு ஸ்விட்ச் ஆகுற மோட்ல இல்லாம எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு ஸ்லோவா ஒரு இடத்துல உட்காந்து ஒன்ன மட்டும் பண்ணும்போது உங்க பிரெயின் நல்லா ஸ்லோ டவுன் ஆகும்.
அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ரொம்ப மோர் பர்பஸ்ஃபுல்லி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா 10 விஷயத்துக்கு பிரெயின் ஸ்விட்ச் ஆகுது அப்படின்னா 10 விஷயத்துலயுமே நம்ம ஒரு மீனிங்ஃபுல் பர்பஸ்ஃபுல் ஒர்க் பண்ணிருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா சொதப்பிருப்போம். கண்டிப்பா வந்து ஒரு டீப் ஒர்க் போயிருக்க மாட்டோம். ஆனா போன் கையில இல்ல. அப்படியே பிரெயின் ஸ்டார்டிங்ல ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணும். பட் அதை இக்னோர் பண்றோம். அப்படியே ஒரு 1 hour செட்டில் ஆகி ஓவர் தி பீரியட் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கோம் அப்படின்னா நிறைய பர்பஸ்ஃபுல் ஒர்க் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து இப்போ உங்களோட பிஹேவியர், அதாவது ஒரு இப்ப ஒரு ஆபீஸ்ல வந்து ஒருத்தங்க என்ன பேசினாலும் சண்டைக்கு வருவாங்க, என்ன பேசினாலும் தப்பா ஆர்கியூ பண்ணுவாங்க, என்ன பேசினாலும் அது வந்து ஒரு ஸ்மூதாவே முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓவர் த பீரியட் அவங்கள்ட்ட பேசுறதே கட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா உள்ள போய் பேசி அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை சண்டை போட்டு அது அடுத்த லெவலுக்கு போய் நமக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா வாட்ச் வி வில் வாட்ச் வாட் வி சே as we deal with a difficult coworker. அது எப்படின்னா நம்ம நமக்கு சண்டை அவர்கிட்ட ஆர்குமெண்ட் ரேஞ்சுக்குள்ள போயிட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட பேசுறதே நம்ம அவாய்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? சோ இதையே தான் நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் போன் எடுத்து பார்த்துட்டு நம்ம கீழே வைக்கிறது சாத்தியம் இல்ல. போன் எடுத்து பாத்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரிப்ளை பண்ணுவோம். அப்புறம் ஒரு கால் வரும். இப்படியே நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு இமெயில் நோட்டிபிகேஷன் வரும். இந்த லூப்புக்குள்ள நம்ம போயிடுவோம். எப்ப நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளேயே வர்றதுக்கு முன்னாடியே அஹெட் ஆஃப் டைம் நிறைய இடத்துல அந்த வேர்டை யூஸ் பண்றாரு. அந்த டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடியே நீங்க அந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து தள்ளி வச்சாதான் உண்டு. ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா அது உங்களை தடம்புரல வச்சிரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆஹ் அது வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும், எஸ்பெஷலி ஸ்டார்டிங் டைம்ல அப்படின்னு சொல்றாரு. கம்பல்சரி போனை தனியா வைக்கணும். கம்பல்சரி சுத்தி யாரும் டக்குன்னு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு போர்ட் போடணும், ஐ மீன் ஃபோக்கஸ் மோடு டு நாட் டிஸ்டர்ப் ஃபார் டில் 2 o'clock ஆர் டில் 3 o'clock அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் எங்க இருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதோ. எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்காம போய் உட்காந்துட்டு பாதி ஒர்க்ல யாராவது வந்தாங்கன்னா அது நம்ம கை கண்ட்ரோல்ல கிடையாது. சோ முன்னாடியே இல்லைன்னா யாரும் ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒர்க் பண்ணணும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டீப் ஒர்க்குக்குள்ள போறதுக்கு எதெல்லாம் நம்மளை தடுக்குமோ அதெல்லாம் ஃபர்ஸ்டே லிஸ்ட் பண்ணி, போன வாரம் எக்ஸசைஸ் அது பண்ணியிருந்தோம். ஸோ எதெல்லாம் நம்மளை தடுக்குமோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே லிஸ்ட் பண்ணிடணும். லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிளான் அரைவ் ஆகணும். ஓகே இதெல்லாம் தான், இது இப்ப யாராவது வந்தாங்கன்னா நான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், நான் வந்து போன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், இல்ல நான் வந்து என் மூளைனாலேயே எனக்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிறேன், யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ணலனாலும் நான் உட்காந்து எதையா ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி எது எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ, டிஸ்ட்ராக்ஷன்னா பேசிக்லி நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பீங்க லைஃப்ல, இல்ல இந்த வாரத்துல, இல்ல இந்த நாள்ல, இல்ல இந்த அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பீங்க. அது பண்ண விடாம போறதுக்கு என்னென்னலாம் காரணமா இருக்கோ, அது நடக்காம போறதுக்கு என்னென்னலாம் காரணமா இருக்கோ அத்தனையும் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஏன்னா உங்களோட இன்டென்ஷன் இஸ் டு கம்ப்ளீட் தட் ஒர்க். அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியாம நீங்க வேற என்ன பண்ணாலும் அது டிஸ்ட்ராக்ஷன் தான். சோ அது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி எழுத ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு இப்ப போய் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல உட்காந்து நான் வந்து அடுத்து ஒரு ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் டாக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ அது உட்காந்து பண்ணும்போது போனை கண்டிப்பா தனியா வச்சிருங்க. ஆனா பக்கத்துல ஒரு பென் அண்ட் பேப்பரோட உட்காருங்க. 2 பென் அண்ட் பேப்பரோட உட்காருங்க. ஒண்ணு வந்து உங்க மைண்டுக்கு இது இப்போ போன் இல்லாம அப்படியே உட்காந்து ஒரு வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கால் பண்ணணும், இந்த ஃபைல் அனுப்பணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு உங்க பிரெயின் அப்பதான் ஆக்டிவா வேலை செஞ்சு உங்களை மேனிப்புலேட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி என்னென்ன வேலை மைண்டுக்கு வருதோ அதெல்லாம் ஒரு பென் அண்ட் பேப்பர்ல எழுதிட்டே வரணும். சோ தட் பிரெயின்ல இருந்து அது ரிலீவ் ஆயிடும். நம்ம இந்த நம்ம ஒரு 1 hour ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து அது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். 2வது பென்சில் எதுக்கு, பேப்பர் பென்சில் எதுக்கு அப்படின்னா எங்க எப்படி எல்லாம் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னு எழுதுறதுக்கு. உதாரணத்துக்கு இப்ப யாராவது வராங்க ஒண்ணு, இல்ல உங்க தாட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இல்ல வந்து ஒரு ஈஸியான டாஸ்கா இருந்தா உங்க பிரெயின் கம்மியா டிஸ்ட்ராக்ட் ஆகுதா, கஷ்டமான டாஸ்கா இருந்தா அதை பண்றதுக்கு பிரெயின் வந்து பயந்துட்டு அதை அப்படியே தட்டி விட்டுட்டு பல ரீசன்ஸ் எடுத்து என்னைக்கோ பண்ணி பாதியில விட்ட டாஸ்க் எல்லாம் எடுத்து ஐயோ நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு பிரெயின் கொண்டு வருதா. இந்த மாதிரி பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நோட் பண்ணி எப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு டீப் மீனிங்ஃபுல் ஒர்க்கு போகாம இருக்கீங்க அப்படிங்கறத இன்னொரு பென் அண்ட் பேப்பர்ல நோட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா லிஸ்ட் எடுத்து அதை எப்படி தூக்கலாம், எப்படி அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அஹெட் ஆஃப் டைம்.
அது வந்ததுக்கு அப்புறம்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. டிஸ்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு அஹெட் ஆஃப் டைம், முன்னாடியே நம்ம அடுத்த ஒரு 1 ஹவர் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போறோம்னா 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பண்றோமோ அதுதான் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிஹேவியர்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டைம், பட் ஆஃப்டர் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸோட என்ன சொல்றது, அதோட அதுக்கான விலையை நம்ம கொடுத்தே ஆகும். அது டெய்லி டெய்லி டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டி இழந்திருப்போம். இன்னொன்னு நம்ம லைஃப், நம்ம எனர்ஜி, நம்ம growth எல்லாமே வந்து எங்க நடக்கும் அப்படின்னா நாம எங்க எனர்ஜியை போடுறோமோ அங்கதான் நடக்கும். நாம அதாவது இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒருத்தர் வந்து ஜாகிங், சாரி ஜாகிங்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்ல, 8 மணி நேரம் ஒருத்தர் வந்து ஒரு மியூசிக் ப்ராக்டிஸ் பண்றாரு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒரு மியூசிக்லயே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு ஒரு 2 வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அவர் மியூசிக்ல வேற லெவலுக்கு, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருந்திருப்பாரு. ஆனா அதே மாதிரி 8 மணி நேரம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லயே இருக்கோம் அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிருப்போம். நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதுல எக்ஸ்பர்ட் ஆயிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷன்ல தான் நமக்கு போகுது. ஸோ ரெண்டு 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 2 வருஷம் கழிச்சு நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ல தான் ப்ரொடக்டிவா இருப்போமே தவிர வேற எதையுமே பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதனால நம்மளோட டெய்லியும் அதுக்கான காஸ்ட், அதாவது காஸ்ட் அப்படின்னா நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலை கொடுப்போம். நம்ம ப்ரொடக்டிவிட்டி லூஸ் பண்ணிருப்போம், எதுவும் டீப்பா பண்ணிருக்க மாட்டோம், அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்க மாட்டோம். இந்த வேலையெல்லாம் ரொம்ப மோசமா கொடுக்க வேண்டி ஆயிரும். இன்னைக்கு நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணல அப்படின்னா ரொம்ப மோசமான வேலை கொடுக்க வேண்டியதாயிடும். இன்னொன்னு என்னன்னா கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்க அந்த டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட்ல. அந்த மாதிரி பிரேக்ஸ் எடுக்கும்போது ஒரு நிமிஷம் நீங்க வந்து உங்களோட இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு உங்களோட எனர்ஜி எல்லாம் நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகம் டைம் வந்து நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த எனர்ஜிஸ் கண்ட கண்ட பிளாக் ஆப்ஸ் வந்து நம்ம எனர்ஜிஸ் எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணும், எமோஷனலாவும் நம்மள ட்ரெயின் பண்ணும். ஸோ அதெல்லாம் நம்ம பிளாக் பண்ணி தூக்கி போட்டுட்டு அஹெட் ஆஃப் டைம் நம்ம போய் உட்காந்து ஒர்க் பண்றோம் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம அப்படின்னா நமக்கு நிறைய எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி எல்லாமே நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜி வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியும் நார்மலா இருக்கிறத விட அப்படின்னு சொல்றாரு. இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் எஸ்பெஷலி இப்ப நம்ம ஒரு 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 வெக்கேஷன்ல இருந்து வரோம், இல்ல ஒரு வீக்கெண்டுக்கு அப்புறம் வரோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாம் டயர்டா வருவோம், எனர்ஜி கம்மியா இருக்கும், அப்ப ஃபோக்கஸ்ட் ஒர்க் பண்ண முடியாது, அப்ப ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருப்போம். ஸோ அந்த டைம்ல எல்லாம் கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட எனேபிள் பண்ணுங்க. உங்களோட ரெகுலர் ஒர்க், அதாவது நமக்கு இவர் ஏதோ நம்ம ரெகுலரா பயங்கரமா ஒர்க் பண்றோம் அதனால வெக்கேஷன் முடிச்சுட்டு வரும்போது டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் பண்ணுங்கிறாரு. நம்ம வந்து ஒர்க் அட் வெக்கேஷன்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்கிறது யோசிக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 10 மணி நேரம், அட்லீஸ்ட் 8 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ் ஒர்க் அப்படிங்கிறது நம்மள வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். பட் அது பண்றோமா அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ஹானஸ்டா எல்லாருமே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சீரியஸா உட்காந்து ஒரு 1 ஹவர் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல உட்காந்து நம்ம ஏன் அந்த மாதிரி 8 மணி நேரம் ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றது இல்ல, ஏன் வந்து நம்ம ஒரு கொலாபரேட்டிவாவே ஒர்க் பண்ணிருக்கோம், ஏன் நம்ம வந்து ஒரு 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 டீப் திங்கிங்குள்ள போறது இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் அதை திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டீப்பா உட்காந்து அதோட சேலஞ்சஸ் எல்லாம் எழுதுங்க. அதுல ஒன்னொன்னா சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க வந்து ஆரம்பத்திலேயே தள்ளி விட்டுட்டு உங்களோட லைஃபை வந்து டெய்லியும் ஒரு பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் டாஸ்க்ல கொஞ்சம் டைம் போடல அப்படின்னா 2 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்து உங்க லைஃபே பர்பஸ் இல்லாம மீனிங் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துரும். இப்போ வந்து இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். என்னன்னா எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தள்ளி வச்சுட்டு நம்ம டீப் திங்கிங், டீப் ஃபோக்கஸ்க்குள்ள மட்டும் போறது. இப்போ ஆப்வியஸ்லி அது 24 மணி நேரம் அப்படி இருக்கவே முடியாது நம்ம. கரெக்ட்டுங்களா? ஒரு ப்ராபப்ளி ஆல்டர்னேட் டேஸ் இருக்கலாம், இல்ல ஒரு நாள்ல வந்து ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு 6 மணிக்கு 6 7 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா கால்ஸ் வராத டைமா இருக்கலாம், ஏன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதனால. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகலாம். இல்ல ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்து ஒரு மத்தியானம் கொஞ்சம் நமக்கு கால்ஸ் கம்மியா வர டைம்ல ஆஃபீஸ்ல உட்காராம ஒரு தனியான ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போகலாம். இதெல்லாம் தான் டெய்லி லைஃப்ல சாத்தியம்.
நம்ம வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப அதையவே ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க கூடாதுன்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ டெய்லி லைஃப்ல நம்ம இது கொஞ்சம் தான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க முடியும். ஒரு 3 மணி நேரம், 6 மணி நேரம். மத்த டைம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல ஒரு கால் நம்ம ஆன்சர் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல ஒருத்தவங்க உள்ள வருவாங்கன்னா, நம்ம திடீர்னு ஒரு விசிட்டர் வர்றாங்கன்னா, நம்ம அவங்கள பார்த்து பேசி ஆக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம டோட்டலா வந்து ஃபோக்கஸ் மோட்குள்ள போகாமயும் இருக்க முடியாது. ஸோ இந்த சினாரியோ தான் ஒர்க்கிங் வித் ரெடியூஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்லி சொல்றாரு. என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒர்க்கிங் வித் ரெடியூஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா 100% வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? அவர் டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது, எதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும், எதெல்லாம் ஒர்த் இல்லன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணணும் மைண்ட்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கால் வருது அப்படின்னா, மைண்ட்லெஸ்ஸா அப்படின்னா இந்த கால எடுக்கலாமா வேண்டாமா? இப்ப நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கால் அர்ஜென்ட்டா இல்லையா? இந்த பர்சன் வெயிட் பண்ணலாமா வேண்டாமா? நமக்கு இந்த ஒர்க் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் கூப்பிடலாமா? இல்ல அட்டெண்ட் பண்ணி அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது அர்ஜென்ட்டான்னு கேட்டுட்டு வைக்கலாமா? இது எல்லாத்தையும் எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். கால் வந்தோடனே அப்படியே போய் பேன் எடுத்து ஹலோ அப்படிம்போம். ஓகேங்களா? இது வந்து மைண்ட்லெஸ்னஸ். இந்த மாதிரி மைண்ட்லெஸ்ஸா வர எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்கிட்டயும் நம்ம வந்து பலியாயிட்டு இருக்க கூடாது. வர எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து பலியாட ஆகக்கூடாது. ஒரு விஷயம் வருது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம் நின்னு அது ஒர்த்தா இல்லையான்னு நம்ம யோசிக்கணும்னு சொல்றாரு. ஒரு ஃபோன் கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இடத்த விட்டு எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி யோசிங்க. அது நிஜமாவே இம்பார்ட்டன்டா போய் ஆகணுமா? இல்ல இட் கேன் வெயிட்டா அப்படின்னு. சோ மைண்ட்ஃபுல்லா மாற ஆரம்பிங்க. வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒர்த்தா இல்லையான்னு கேள்வி கேட்டு 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 நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் அப்படியே போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா. ஏன்னா இப்ப ஒன்ஸ் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா, உங்க பிரெயின் திரும்ப ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வந்து ஃபுல்லா என்டர் ஆகுறதுக்கு வந்து அடுத்த ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒர்த்தா இப்ப அடுத்த ஒரு 30 நிமிஷம் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி போகுது இந்த ஃபோன் கால் எடுக்கிறதுனால. அடுத்த 30 நிமிஷம் நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி போகுது நம்ம இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல எந்திரிச்சு போறதுனால அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. அது ஒர்த்தா? நிஜமாவே அந்த மாதிரி ஒர்த்தா அப்படிங்கறது யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்றாரு. எல்லாத்தையுமே நம்ம ஷட் ஆஃப் பண்ண முடியாதுங்கிறத ஆத்தரும் சொல்றாரு. பட் எதை ஷட் ஆஃப் பண்ணலாம், எதை ஷட் ஆஃப் பண்ண தேவையில்ல, ஏன் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளயும் போய் அப்படியே உழ தேவையில்ல அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இமெயில் இஸ் a கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். பட் அது நம்ம டேம் தான் பண்ண முடியும். அது நம்ம ஒழுங்கு தான் பண்ண முடியும். எலிமினேட் பண்ண முடியாது. இப்ப அவர் வந்து ரொம்ப இந்த புக்ல வந்து இமெயில்ஸ் பத்தி போட்டிருக்காரு. ப்ராபப்ளி ரொம்ப ஒர்க் என்விரான்மெண்ட் பத்தி போட்டிருக்காரு. இப்ப நாம வந்து இவங்க இமெயில்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஸ்மார்ட் போனை மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் நான் சொல்றேன். நான் யூஸ் பண்ணும்போது இமெயில்ஸ் சொல்லி எக்ஸாம்பிள் யூஸ் பண்றேன். பட் அப்ப எல்லாத்துலயுமே நீங்க வந்து உங்களோட ஸ்மார்ட் போனு வாட்ஸ்அப்பை செக் பண்றது வந்து உங்களுக்கு எது கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு பெரிய ஓட்டையை கொடுக்குது, சாரி ப்ரொடக்டிவிட்டில வந்து ஒரு பெரிய ஓட்டையை கொடுக்குதோ அந்த ஆப்ப அவங்கவங்க நீங்க மனசுல கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த அதான் இமெயில் வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. நான் இமெயிலே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் எப்ப நான் இமெயில் பார்ப்பேன், நான் 3 மணிக்கு மேலதான் இமெயில் பார்ப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்து அதை ஒழுங்குபடுத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இப்ப போன் வாட்ஸ்அப்பே இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் செக்கே பண்ண மாட்டேன். எல்லா வாட்ஸ்அப் மெசேஜஸும் நான் செகண்ட் ஹாஃப் தான் செக் பண்ணுவேன். இல்ல காலைல எந்திரிச்ச உடனே ஒரு செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2வது மதியத்துக்கு மேலதான் நான் செக் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்த ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. ஏன்னா வந்து நான் பார்க்கவே மாட்டேன். வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அப்படிங்கிறது நமக்கு சாத்தியம் கிடையாது. ஆனா, அத ஒழுங்குபடுத்த முடியும் இல்லையா? அது யோசிச்சு எப்ப பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ அத நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த வாட்ஸ்அப், இந்த இமெயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெசேஜ் தானேன்னு பார்ப்போம். பட் ஆக்சுவலா அதுல அந்த மெசேஜஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளவு டைம் நமக்கே தெரியாம அடுத்தடுத்த மெசேஜஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப பிரெயினை கொண்டு போனை கொண்டு போய் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் பிரெயினை கொண்டு ஒரு ஒர்க்ல டீப்பா போகணும்னா அடுத்து ஒரு 20, 30 நிமிஷம் ஆயிடும். இதெல்லாம் எதையுமே யோசிக்காம மைண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆஹ் இது எல்லாமே ரியலிஸ்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா, இமெயில் வர்றதையோ, வாட்ஸ்அப் மெசேஜ் வர்றதையோ, கால் வரதையோ நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஆனா நம்ம டெலிபரேட்டா நாம எப்ப கால ரிவர்ட் பண்ணலாம், நாம எப்ப அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அது நாம தான் டிசைட் பண்ணணும். அந்த கண்ட்ரோல வந்து நீங்க ரீகெயின் பண்ணுங்க. அதாவது நீங்க இந்த 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 நீங்க இப்ப இந்த கண்ட்ரோல ரீகெயின் பண்றீங்க இல்லையா? ரீகெயின் அப்படின்னா திரும்ப கையில ஹோல்ட் எடுக்கிறது. அவங்க
என்ன சொல்றது, குடுமையை பிடிச்சி கையில வைக்கிறது. ஓகே. சோ திரும்ப இந்த கண்ட்ரோலை ரீகெயின் பண்றது ஒரு சைடு. அந்த அந்த கண்ட்ரோலை நம்ம ரீகெயின் பண்ணும்போது அந்த ஆப்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்ல, நம்ம வந்து நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்றோம். ஏன்னா வந்து இப்ப நம்ம இமெயில பிளாக் பண்றது மூலமாவோ, வாட்ஸ்அப் சைலண்ட்ல போட்டு போனை தனியா வைக்கிறது மூலமாவோ, இந்த மாதிரி மூலமாவோ பார்த்தா நம்ம வந்து அந்தந்த விஷயங்கள் மேல கண்ட்ரோல் எடுக்கிறத தாண்டி நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் மேல நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறோம். எது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்க்குள்ள வரலாம், எது ஒர்த்து, எது ஒர்த் இல்ல, இந்த மாதிரி நாம வந்து நம்மளோட ஓன் பிரெயின்குள்ள இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேஸ நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இமெயில் நோட்டிபிகேஷன்ஸ் இல்ல என்னென்ன நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் எப்பப்பெல்லாம் எனேபிள் ஆயிருக்கோ, அப்போ வந்து நம்ம கோவொர்க்கர், அதாவது இமெயில்ல வர கண்டென்ட் இல்ல வந்து அதுல வாட்ஸ்அப்ல வர கண்டென்ட் அதை அனுப்பிச்சவங்க வந்து உங்களை இன்டரப்ட் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு டீப்பா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தானே, ஒரு இமெயில் தானே, பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியாம நம்ம பாக்கெட்டை பர்ன் பண்ணி விட்டுரும். எந்த பாக்கெட் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி பாக்கெட். சோ நமக்கே தெரியாம நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி பாக்கெட்டை வந்து எரிச்சு விட்டுரும். சோ நீங்க வந்து ஒன்ஸ் வந்து உங்களோட ஒரு மெசேஜ் பாக்குறீங்கன்னா அது மெசேஜா பார்க்காம இந்த பர்டிகுலர் மெசேஜை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிரெயின் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணணும். இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல் லூஸ் பண்ணிடுவோம். ஆஹ் எப்பெல்லாம் லூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்பெல்லாம் நமக்கு போன்ல பாப்அப் வருதோ, ஒரு நோட்டிபிகேஷன் வருதோ, அப்பப்பெல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம லூஸ் பண்ணிருப்போம். சோ நம்ம கண்ட்ரோல் லூஸ் பண்றதுனால நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸோட கண்ட்ரோலே நம்ம லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு, இது எல்லாத்துக்குமே அஹெட் ஆஃப் டைம் நான் வந்து போன் எடுத்து பார்த்துட்டு பண்றது, மெசேஜஸ் ரிப்ளை பண்ணாம இருக்கிறதெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. அஹெட் ஆஃப் டைம், இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு காலைல 6:15 ஆகுது. நான் வந்து இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு போன் எடுக்க மாட்டேன், ஃபுல் ஃபோக்கஸ்ல ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே தள்ளி வச்சுட்டு போய் உட்கார்றீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோ பைலட் மோடுக்குள்ள போயிட்டு அதில் அப்படியே ஒரு ஃப்ளோல போறதை வந்து நீங்க ஃபர்ஸ்டே கட் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் ஆட்டோ பைலட் மோடுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு நேரம் போறோம்னே நமக்கு தெரியாது. அப்புறம் அதுல என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்தோங்கிறது நமக்கு தெரியாது. திரும்பி வந்து பிரெயின் ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு வரதுக்கு மினிமம் அரை மணி நேரம் ஆகும், மேக்ஸிமம் 2-3 மணி நேரம் கூட ஆகும். இல்ல அந்த நாளே ப்ரொடக்டிவ் இல்லாம போகலாம். ஏன்னா ஏதாவது எமோஷனலா அந்த பாக்குறோம், இல்ல எமோஷனலா ஓவர்வெல்ம் ஆகுறோம், இல்ல பிரெயின் அதுலயே டயர்ட் ஆயிரும். யூஸ்லெஸ் விஷயத்துக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் போன்ல பாக்குறோம் அப்படின்னா அதுலயே நம்ம பிரெயின் டயர்ட் ஆயிரும். டயர்ட் ஆயிட்டு நமக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு வேற எங்கேயும் எனர்ஜி இல்லாம போயிடும். சோ இத்தனை விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆத்தர். இன்னொன்னு, இந்த செட்டிங் ஸ்பெசிபிக் டைம், அது ஒரு டிப் கொடுக்குறாரு. செட்டிங் எதுக்கு, இமெயிலுக்கு, மீட்டிங்க்கு, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுக்கு, சோஷியல் மீடியாக்கு, நியூஸ் ஆப்புக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டைம் செட் பண்ணி அந்த டைம்ல மட்டும் அதை பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் நோக்கி போக ஆரம்பிப்பீங்க, ஒரு பர்பஸ்ஃபுல் ஒர்க் நோக்கி போக ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு, டெக்னாலஜி ஷுட், இது இங்கிலீஷ்ல நல்லா எழுதியிருக்காரு. டெக்னாலஜி ஷுட் எக்ஸிஸ்ட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ், நாட் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு இன்டரப்ட் அஸ். இது சூப்பர் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி இது. இது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி, நம்ம ஆப் எல்லாம் நமக்கு தேவையானப்பதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மள யார் யாரெல்லாம் இன்டரப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்விட்டர் ஆப், இல்ல ஒரு ஃபேஸ்புக் ஆப், இல்ல ஒரு நியூஸ் ஆப்பை டிசைன் பண்ணவன் அவன் எப்படி வந்து உங்களை அந்த பேஜ்ல வைக்கலாம், எப்படி இந்த பேஜுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு டிசைன் பண்ணவன், யார் யாரெல்லாம், அப்புறம் பிளஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறவங்க, ஒரு யூஸ்லெஸ் ஃபார்வர்ட் அனுப்புறவங்க, இது இது வந்து எப்படின்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டெக்னாலஜி நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு இருக்கிறத தாண்டி அவன் ஸ்ட்ராட்டஜி, அவன் கன்வீனியன்ஸ்க்கு நாம அவைலபிளா இருக்கோமா, அதுக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோமா, அப்ப அடுத்தவனுக்கு தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோமா, அடுத்தவன் இன்டர்ப்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அதை அலோவ் பண்ணிட்டு இருக்கோமாங்கிற ஆங்கிள் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். கவுண்ட்லெஸ் திங்ஸ் ஒரு நாளைக்கு நடக்குது, நம்மள அட்டென்ஷனை வந்து தடம்பொருள வைக்கிறதுக்கு கவுண்ட்லெஸ் திங் நடக்குது. ஆனா இவரு அடுத்து இப்ப நம்ம இந்த இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 மேஜர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்க போகுதுங்கிறது மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? மேஜரா 5 விஷயம் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நோட்டிபிகேஷன்ஸ்.
நீங்க போன் எடுத்த உடனே ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறோம் அப்படின்னா எய்தர் போனை டோட்டலா தள்ளி வச்சிடணும். அப்படி இல்ல ஒர்க்கிங் வித் டிஸ்ட்ராக்ஷன் மோட்னா கூட அப்பனா நம்ம போன் நம்ம கையில இருக்கும். ஒர்க்கிங் வித் ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா போன் நம்ம கையில இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ் எதுவுமே வரக்கூடாது. தேவையில்லாதுன்னு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட என்ன சொல்றது, உங்களோட பர்பஸ்க்கு, உங்களோட பிசினஸ்க்கு அதிகபட்சமா ஹெல்ப் பண்ற ஆப்ஸ் தவிர வேற எதுவுமே உங்க போன்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதோட 100% நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஆடிபிள் நோட்டிபிகேஷன்ஸ் வரவே கூடாது. இந்த டிங்னு அடிக்கிறது, இந்த மாதிரி ஆடிபிள் நோட்டிபிகேஷன்ஸ். அப்ப அது கண்டிப்பா பிரெயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஏதோ வந்திருக்கு அப்படின்னு பிரெயினுக்கு சொல்லும். உடனே பிரெயின் அதை எடுத்து பார்க்க சொல்லும். இதை நம்ம எடுத்து பார்ப்போம். இல்ல நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கேன், நான் எடுத்தே பார்க்க மாட்டேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொண்டு வரும். சோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே போக கூடாது. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனே வராம சைலண்ட்ல போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லாத ஆப்லாம் டெலிட்டே பண்ணிடணும். தேவையான ஆப்பும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சத்தமா இருக்கக்கூடாது. எல்லா ஆப்பும் சைலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து இந்த டிஃபால்ட் செட்டிங் எல்லாம் எப்பவுமே ஆனா இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டன்ட் இன்டரப்ஷன்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். அந்த இன்டரப்ஷன்ஸ் வந்து வேற யாரோ நம்மளை எப்ப இன்டரப்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு பலியாட் ஆயிட்டு இருப்போம். அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அடுத்தவங்க எப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமுக்கு நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்க கூடாது, இன்க்ளூடிங் திஸ் ஆப்ஸ் அது சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க இமெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு டேப் வச்சிருக்கீங்க, ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, ஒரு போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இமெயில் ஆப் இருக்கும். சில ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் லாகின் பண்ணிருப்போம். அத வந்து கொஞ்சம் யோசிச்சு ஐ மீன் அது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லா இடத்துலயும் திரும்ப திரும்ப நோட்டிபிகேஷன்ஸ் வர்றது வந்து அகைன் இட் இஸ் அன் ஓவர்வெல்மிங் திங். தெர் இஸ் நோ ரீசன் தட் போனு, டேப்லெட்டு, வாட்ச், கம்ப்யூட்டரு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வந்தது சொல்ல தேவையில்ல அப்படின்றாரு. ஏன்னா இப்போ ஒரு இமெயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இமெயில் வந்த உடனே நமக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல வரும், நம்ம போன்ல வரும், நம்ம கம்ப்யூட்டர்ல வரும், நம்ம டேப்லெட்ல வரும், இல்ல வாட் எவர் நம்ம எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ணிருக்கோமோ அத்தனை இடத்துலயும் அந்த நோட்டிபிகேஷன் வரும். சோ அது வந்து அத்தனை இடத்துல அந்த நோட்டிபிகேஷன் நமக்கு தேவையில்லை. ஒரு இடத்துல நீங்க மெயினா பாக்குறோம், போன்னா போன்ல மட்டும் செக் பண்றோம், லேப்டாப்னா லேப்டாப் மட்டும் செக் பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி எலாபரேட்டா அடுத்த சாப்டர்லயும் சொல்லியிருக்காரு. அது வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இன்ஃபேக்ட் அடுத்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த கேஜெட்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது வரும்போது நான் சொல்றேன். இந்த மாதிரி பண்றது ஒரு சின்ன வேலையா தான் நமக்கு தோணும். என்ன போன் எடுக்கிறோம், பாதி ஆப் அன்இன்ஸ்டால் பண்றோம், மீதி ஆப் சைலண்ட்ல போடுறோம், 4-5 இடத்துல இமெயில் காட்டாம லேப்டாப்ல மட்டும் இமெயில் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கிறோம், மீதி இடத்துல நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். இதெல்லாம் பார்க்க சிம்பிளா இருந்தா கூட இது நம்பி பண்ணுங்க. பண்ணும்போது பயங்கர டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, you suddenly get to choose when you are interrupted by your phone rather than your phone is deciding when to interrupt you அப்படின்றாரு. சோ நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நான் எப்ப என் போனால என்ன சொல்றது, நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப மட்டும்தான் என் போன் வந்து என்ன இன்டரப்ட் பண்ண முடியுங்கிற மோடுக்கு நீங்க மாறணும். போன் எப்பப்பெல்லாம் நினைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க வந்து இன்டரப்ட் ஆயிட்டு இருக்க கூடாது. போனா நினைக்கிறது இல்ல, போனை நினைக்க வைக்கிறதுக்கு பின்னாடி உங்களை யாரெல்லாம் இன்டரப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க இன்டரப்ட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சோ நான் தான் முடிவு பண்ணணும் என் போனுக்கு எப்ப வந்து என்ன இன்டரப்ட் பண்ற சக்திய கண்ட்ரோல நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. போன் நினைக்கிறப்பெல்லாம் வந்து என்ன இன்டரப்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம லைஃப் எங்க போகுதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஐ பர்சனலி ஓகே. சோ எப்பப்பெல்லாம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு 1 hour ஒன்ஸ், 2 hour ஒன்ஸ் எப்பப்பெல்லாம் டைம் பாக்குறாரோ அந்த டைம் பாக்குற டைம்ல மட்டும்தான் வந்து இவர் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் செக் பண்ணுவேன். மத்தபடி இந்த 1 hourல நான் எதுவுமே ஐ டோன்ட் செக் எனி நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நோட்டிபிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா உங்க லைஃப்க்கு தேவையான ஒரு மீனிங்ஃபுல், ஒரு பர்பஸ்ஃபுல்லா, ஒரு டீப்பான வேலையை நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த நோட்டிபிகேஷன்ஸ் என்ன பண்ணுது, அதெல்லாம் பண்ண விடாம வெளியில வந்து பாரு, இங்க பாரு, இதை நீ மிஸ் பண்ற, இது பாரு நீ அதை மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ஒரு 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 உங்க மைண்ட் மேனிபுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ டோன்ட் கெட் ஈல்டட் டு இட். உங்க லைஃபுக்கு உங்களுக்கு எது மீனிங்ஃபுல்லோ, எது பர்பஸ்ஃபுல்லோ அதுல மட்டும்தான் உங்க எனர்ஜி போயிட்டே இருக்கணும்.
அதுல எனர்ஜி போயிட்டே இருக்கும்போது தான் 2 வருஷம் கழிச்சு அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க. உட்காந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம்னா 2 வருஷம் கழிச்சு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல தான் எக்ஸ்பர்ட் ஆயிருப்போமே ஒழிய நமக்கு தேவையான எதையுமே லைஃப்ல பண்ணிருக்க மாட்டோம். திரும்ப திரும்ப அதை நான் ரீஇன்சிஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப என்னன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்கள ஈஸியா ஒரு நோட்டிஃபிகேஷன் தானேன்னுலாம் நீங்க பார்க்கக்கூடாது. ஈஸியா உங்கள புல் அவுட் பண்ணி, உங்கள அந்த டிஸ்ட்ராக்ஷன் மோடுக்குள்ள கொண்டு போயி, ஒரு 1/2 அன் ஹவர் ஆஃப் யுவர் அட்டென்ஷன வந்து ஈஸியா அது சாப்ட்டுரும். ஆ இன்னொன்னு வந்து ஒரு 100ல ஒரு 10 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அந்த 10 மிஸ் ஆகுதுன்னு உங்க பிரெயின் மேனிபுலேட் பண்ணி மீதி 90லயும் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. மெனி நாட் நாட் மெனி நோட்டிபிகேஷன்ஸ் ஆர் ஒர்த் திஸ் ப்ரொடக்டிவிட்டி ட்ரெயின் அப்படிங்கிறாரு. ப்ரொடக்டிவிட்டி ட்ரெயின் அப்படின்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்டிவா இல்லாம நிறைய ஒரு என்ன சொல்றது அந்த ப்ரொடக்டிவிட்டி பக்கெட்ல வந்து கீழே ஒரு ஓட்டை ஆகி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஓட்ட வழியா ஐ மீன் அந்த இந்த ஓட்டை தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் அந்த ஓட்ட வழியா வெளியில போயிட்டு இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒர்த்தே கிடையாது. நீங்க உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நோட்டிபிகேஷன்ஸ் ஒர்த் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த மெசேஜஸ் இமீடியட்டாவே ரிப்ளை பண்ணும், இமீடியட்டா பண்ணியாகணுங்கிற ஒர்த் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒர்த் கிடையாது. உட்காந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கண்டிப்பா அந்த கேஸ் கிடையாது. ஸோ அந்த 10% பிரெயின் வந்து பயங்கரமா உங்களுக்கு காமிச்சு அதுல நம்ம வந்து மீதி 90%யும் நம்ம உள்ள போயிட்டு நம்ம டைம் நம்ம லைஃப் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்றோம். சில சமயம் அ ஓகே. சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளையன்ட் ஃபோன்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ ஃபோன் ஆன் பண்ணி தான் ஆவணும். அப்படிங்கிற சிச்சுவேஷன் சில சமயம் பார்த்தீங்கன்னா, 100% அந்த ஃபோன் கால் வொர்த்தான ஃபோன் காலா இருக்கும். ஆனா, அந்த ஃபோன் கால் எப்ப வரும்னு தெரியாதனால உட்காந்து நம்ம ஃபோன கையில வச்சுட்டு வேற வேலைய பண்ற மாரி இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ நோட்டிஃபிகேஷன அந்த காலுக்கு மட்டும் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப அவர வந்து இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்லயோ இந்த ஏதோ ஒரு இப்போ ஆப்ல ஏதோ ஒரு மோட் இருக்கு இல்லைங்களா? சில பர்ட்டிகுலர் நம்பர்ஸ் மட்டும் தே கேன் கால் யூ அந்த மோடுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம். நாட் எவ்ரி ஒன் கால் பண்ணாலாம் உங்களுக்கு அடிக்காது. ஸோ அந்த மாரி மோட்ஸ் சூஸ் பண்ணி டர்ன் ஆன் த நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஜஸ்ட் ஒன் சென்டர் ஃபார் ஹூம் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அப்படின்றாரு. எந்த ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ்க்காக நீங்க வெயிட் பண்றீங்களோ அது மட்டும் உங்களை ரீச் ஆகுற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அது ரீச் ஆகுறதுக்காக ரோட்ல போற வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவங்கள வந்து அடிச்சு தூக்குற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது பண்றதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. பட் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு டீப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கான டைம் உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா வந்து கம்பல்சிவா போன் எடுத்து எடுத்து செக் பண்றோம் பாத்தீங்களா? கம்பல்சிவ்னா இப்ப நெறைய டைம் வந்து எதுக்கு ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னே தெரியாம எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டே இருப்போம் போன. சோ அது வந்து கம்பல்சிவா மைண்ட்லெஸ்ஸா பண்றோம். அத எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் பண்றத கண்டிப்பா நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்ஃபேக்ட் இமெயில்ஸே கூட வந்து ஸ்பாம் எல்லாம் நீங்க தனியா பிரிச்சு போட்டு விஐபி சென்டர்ஸ் எல்லாம் தனியா வச்சுக்கிட்டு ஏதாவது இம்பார்ட்டன்ட் யார் யாரோட மெயில நம்ம வந்து கால மெயில நம்ம அட்டன் பண்ணி ஆகணுமோ அவங்கள மட்டும் விஐபி லிஸ்ட்ல போட்டு அவங்களுக்கு மட்டும் நம்ம அவைலபிளா வச்சுக்கிறதுக்கான வச்சுக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பண்ணணும். இது பண்றது கொஞ்ச நேரம் தான் ஆகும். ஆனா ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் ஹாவ் அ லாங் யூனோ ப்ரொடக்டிவிட்டியில வந்து ஒரு லாங் டேர்ம் எஃபெக்ட் பாசிட்டிவா உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த ஆப்ஸ் ஐ மீன் ஃபோன்ல நெறைய ஆப்ஸ் இருக்கு. என்னன்னா, 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த ஆப்ஸ் எல்லாம் ஓகே ஆகாது. அப்படிங்கிற மாரிலாம் செட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி அந்த 3 ஆப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஃப்ரீடம், ரெஸ்க்யூ டைம், கோல்ட் டர்க்கி இந்த மாரி ஆப்ஸ் எல்லாம் அவரு சஜெஸ்ட் பண்ண ஆப்ஸ். எந்த டைம் வரைக்கும் எந்தெந்த டைம் காலைல எந்திரிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் த டே தான் நமக்கு பிரெயின் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாமே டிசேபிள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்க முடியும். இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கே நம்ம டெய்லியும் போராட தேவையில்ல. நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸோட சண்டை போட்டு போர் நடத்திட்டு இருக்க தேவையில்ல. ஐ மீன் பேட்லிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்றாரு லிட்டில் தமிழ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோடையும் நம்ம வந்து சண்டை போட்டு போர் நடத்திட்டு இருக்க தேவையில்ல. ஃபர்ஸ்டே உட்காந்து எந்தெந்த டைமுக்கு தான் அந்த ஆப் எனேபிள் ஆகணும், எந்தெந்த டைமுக்கு தான் நமக்கு அந்த நோட்டிபிகேஷன் கொடுக்கணுங்கிறத ஃபர்ஸ்டே செட் பண்ணிருங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 8 PM to 8 AM வந்து நான் ஏர்பிளைன் மோட்ல போனை போட்டுருவேன். தானா அந்த போன் ஏர்பிளைன் மோட்ல போயிடும்.
அதுக்கப்புறம் டே டைம்லயும் எனக்கு எப்பப்போ என்னென்ன டைம் நான் அலாட் பண்ணிருக்கணும் அப்பப்போ மட்டும்தான் அந்த 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 ஆப்ஸே எனேபிள் ஆகும். மத்த டைம் அந்த ஆப்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிருக்கும். அப்ப என்ன அப்படின்னா நமக்கு வந்து வி ஆர் மோர் லைக்லி டு ஃபால் விக்டிம் டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றாரு. ஸோ அந்தந்த இப்ப காலைல எந்திரிச்ச உடனே ஒரு நோட்டிபிகேஷனை போய் நம்ம டெய்லியும் ஓகே இன்னைக்கு நான் டெய்லியும் காலைல எந்திரிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறேன், இப்ப நான் போய் போனை பக்கத்து ரூம்ல வைக்கிறேன், இப்ப நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணேன், டெய்லியும் நம்ம பண்ண முடியாது. அது ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்டே உட்காந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க போன்ல எதெல்லாம் உங்களுக்கு பெருசா யூஸ் ஆகாத ஆப்ஸ், எது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுங்க. அப்புறம் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னா எந்த டைமுக்கு நான் அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ண போறேங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி ஆப் நினைக்கிறப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இல்லாம ஆப் நினைக்கிறப்பெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாம நாம எப்ப நினைக்கிறோமோ அப்ப மட்டும்தான் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வாங்க அப்படின்றாரு. அப்புறம் நம்ம வந்து ஏர்லியரா பெட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா ஏர்லியரா பெட்டு போறதுக்கு நம்ம என்னென்ன சிஸ்டம் கிரியேட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். மல்டி டாஸ்கிங் குறைக்கணும் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. சில ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாம பண்ணணும். இல்ல காலைல எந்திரிச்சு உடனே நமக்கு ப்ரொடக்டிவிட்டி ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போறோம்னா அப்ப வந்து நம்ம போன் நம்மள எப்படி ஹேண்டில் பண்ணணும், போன்ல இருந்து நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை உங்களுக்கு எப்படி ரெக்குவயர்மெண்ட்டோ அதை உட்காந்து எழுதி அதுக்கான பிளானை ஒண்ணு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க போனை ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிட்டீங்க, இது கொஞ்சம் டைம் ஆகும் பட் ஒர்க் தான். ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்குள்ள போறது அடுத்தடுத்து நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு வந்து ஏரோப்ளேன் மோட்ல போடுறது இல்ல வந்து சுத்தமா ஆப்ஸ் பிளாக் பண்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டூ மச்சா தோணுது, உங்களுக்கு வந்து அதை பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்லாம் தோணுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டி அண்ட் டு நாட் டிஸ்டர்ப்ல போட்டு சைலண்ட்ல வச்சுட்டாவது ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது வந்து கடைசியில ஒரே லைன் தான் சொல்லியிருக்காரே ஒழிய இதுக்கு முன்னாடி பூரா ஒரு 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 லாங் டேர்ம் சிஸ்டம் சோ தட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் நாட் ரீச் யூ. நாம எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் டெக்னாலஜி நமக்கு யூஸ் ஆகணுமே ஒழிய டெக்னாலஜி நினைக்கிறப்பெல்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்மளோட மீனிங்ஃபுல் பர்பஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து டெக்னாலஜி நினைச்சப்போ டெக்னாலஜி டிசைன் பண்ணவன் நினைச்சப்போ டெக்னாலஜி ஒரு ஆப் டிசைன் பண்றவன் நினைக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து அதுக்கு பலியாடு ஆயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மீனிங்ஃபுல் லைஃபை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அதாவது ஒர்க்கிங் வித் ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன் என்ன பண்ணும் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா ஆக்ஷன் பாயிண்ட் கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு இன்னைக்கே எல்லாரும் போன் எடுத்துக்கிட்டு உங்களோட 5 வருஷம் 10 வருஷம் கோலுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகுமாங்கிற கேள்வியை ஒரு ஒரு ஆப்லயும் கேளுங்க. ஆம் ஸ்ட்ராங்கா வந்த மட்டும் இந்த ஆப் உங்க போன்ல இருக்கட்டும். இல்ல இல்ல ஒரு 50% தான் யூஸ் ஆகும், இல்ல 60% தான் யூஸ் ஆகும், இல்ல ஏன் 70% தான் யூஸ் ஆகும் அப்படின்னா கூட தூக்கி போட்டுருங்க. 100% நமக்கு லைஃப்க்கு எதுக்கு எங்க நம்ம போறோம் அதுக்கு தகுந்த அலைன்டா மட்டும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். 10 இடத்துல நம்ம குழி தோன்றோம் அப்படின்னா 10 இடத்துலயுமே நம்ம தண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ 10 ஆப் 10 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம எனர்ஜி போகுதுன்னா நம்ம எதுவுமே எங்கேயுமே நம்ம டீப்பா போயிருக்க மாட்டோம். ஸோ போன் எடுங்க, இந்த மாதிரி இந்த கொஸ்டின் ஒரு ஒரு ஆப்புக்கும் கேளுங்க. அந்த ஆப்புக்கு வந்து கன்வின்சிங்கான ஆன்சர் இருந்தா மட்டும் அந்த ஆப்பை வைங்க. மத்தபடி மத்த ஆப்பெல்லாம் அப்படி கண்ணை மூடிட்டு டெலீட் பண்ணுங்க. மத்ததும் பாத்தீங்கன்னா இருக்கிற ஆப்ஸும் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் உங்களை எப்ப ரீச் பண்ணலாம், எப்ப அந்த ஆப் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆப் எனேபிள் ஐ மீன் இப்போ சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 to 3 மட்டும் தான் எனேபிள் ஆகும். நீங்க போனை செட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்டே. ஏன்னா 2 to 3 தூக்கம் வர டைம், சாப்பிட்டுருப்போம், ப்ரொடக்டிவா எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டோம், பிரெயின் வேலை செய்யாது. அப்ப உட்காந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா பிரெயின் வந்து இது பண்ணும். இதே காலையில உட்காந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கிறோம், காலையில ஏதோ ஒரு ஃபார்வர்ட் வருது, யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் லிங்க் அனுப்புறாங்கன்னா அதை ஓபன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து போறோம்னா வாட்ஸ்அப்ல அதை ஓபன் பண்ணுவோம், அது மெசேஜ் தானே அப்படின்னு அப்படியே அது யூடியூபுக்கு போகும். அது யூடியூப்ல ஒரு 10 ஷார்ட்ஸ் நம்ம பார்ப்போம், அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்கப்புறம் போன்ல என்ன பண்ணிருப்போனே தெரியாம ஒரு 1 மணி நேரம் வீணா போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வர்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கறத யோசிச்சுக்கணும். நம்ம யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எதெல்லாம் எந்தெந்த ஆப்பெல்லாம் நம்ம எனக்கு ஓகே ஓகே இல்ல எப்பப்பெல்லாம் எந்தெந்த ஆப் எனக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் எடுத்துருங்க. ரெண்டாவது வந்து நம்ம 6:31 போலாமா இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாமா சார் இன்னும்? ஹலோ சார், எல்லாரும் இருக்கீங்களா? போதும் மேடம். இதுக்கே இப்ப யாரெல்லாம் பிராக்டிகலா எந்த மாதிரி யூஸ் ஆயிட்டு இருக்காங்கறத மட்டும் பிளான் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே, இப்ப அடுத்த கிளாஸ் இல்ல சாரி அடுத்த செஷன்ல வந்து நம்ம ஸ்மார்ட் போன் இப்ப இந்த இமெயில் எப்படி நோட்டிபிகேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு இப்ப பார்த்தோம் இல்லைங்களா?
அடுத்த செஷன்ல வந்து ஸ்மார்ட் போன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இமெயில்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இன்டர்நெட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். இதுதான் அடுத்த செஷன் நமக்கு. யா ஒரே ஒரு டிப் மட்டும் அடுத்த செஷன்ல இருந்து இப்ப சொல்லிடுறேன். இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மைண்ட்லெஸ்ஸா போன் எடுத்து பாக்குறோம்னு. என்னன்னா இப்ப நீங்க ஒரு வாஷ்ரூம் போகும்போது போன் எடுத்துட்டு போறது, ஒரு கியூல நிக்கும் போது போர் அடிச்சதுன்னா என்னன்னே தெரியாம போன் எடுத்து பாக்குறது, எதுக்கு போன் எடுக்கிறோங்கிற பர்பஸே இல்லாம நம்ம நிறைய இடத்துல போன் எடுத்து எடுத்துட்டு போவோம். சோ இதை வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு வாரத்துக்கு. ஓகேங்களா, இது அடுத்த வாரம் எக்ஸசைஸ் தான், பட் இந்த வாரத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். வாஷ்ரூம் போகும்போது போன் எடுத்துட்டு போகாம போங்க. ஒரு கியூல நிக்கும் போதோ இல்ல எந்த இடத்துல ஏதாவது ஒருத்தர் யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதோ உடனே எதுக்கு போன் எடுக்கிறோம் அப்படிங்கறதே தெரியாம வெயிட் பண்றோங்கிறதுக்கு வேண்டி போர் அடிச்சு போன் எடுத்து பார்க்க வேண்டாம். இந்த டைம் எல்லாம் வந்து நீங்க